வார்த்தை 2698 வாட்டி வருது. அர் ரஹ்மான்ன்றது ஆரம்பத்திலே சொன்னோம் 19 என்ற கட்டமைப்பு குரான்ல இருக்கின்ற எல்லா இதுலையும் காட்டணும். பையனா என்பது 19 இருக்குன்னாங்க. பையனாத்துங்கிறது 52 இடத்துல இருக்குது. அது வகுப்படலன்னு கேள்வி கேட்டோம். அதற்கு இதுவரையிலும் பதில் சொல்லல. இவங்களுடைய நிலை என்னன்னு சொன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் மாறி மாறியே போவாங்கிறதுக்கு ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா சாதாரண குரான் 40 பக்கம் அந்த கடையில வாங்க தருவான் பேப்பர் எல்லாம் கூட்டி பாருங்கன்னாங்க. அப்புறம் கூட்டி பார்க்கவும் நம்ம போனோம்னா நீ என்ன இந்தியா குரான் எடுக்கிற, சவுதி குரான் எடுத்து பாரு அப்படின்னு. இதுக்கு அடுத்து எங்க வர போறாங்க பாருங்க. நான் அடுத்து முன்னாடியே சொல்றேன். மூலப்பிரதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல என்ன செய்வாங்க போவாங்க. அப்படி ஒண்ணுன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை நீங்க எந்த அளவுக்கு மாறி 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 பரண்டு போறாங்கிறதுக்கு முதல்ல குரான் அது எந்த குரான் வேணாலும் எண்ணி பாருங்கன்னாச்சு. அதுக்கப்புறம் சவுதி குரான், அப்புறம் சவுதி குரான்ல அந்த 2 வசனம் இருக்க 2 வருஷம் நீக்கணும்னு சொன்னீங்கல, சவுதி குரான் எடுத்து பாருங்க, நம்பர் போட்டிருக்கான். சவுதி குரான்ல 2 வசனம் நம்பர் தான் போட்டிருக்கான். அதையும் ஆத்துக்கல. சவுதி குரான்ல தௌபாவுடைய வசனத்தை 2 வசனத்தை நீக்கணும் நீங்க சொன்னீங்களே, அதே இது சவுதி குரான்ல 2 இருக்கதானே செய்யுது. அப்ப அதை தூக்கிறேன்னு அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு அடுத்தவள அங்க பாய்வாங்க. அப்ப ஒன்னு அவங்களுடைய இது என்ன ஆரம்பத்தில் இப்படி போவா, அப்புறம் அதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கு மேல குரானை விட்டு வெளியே போவாங்க. குரான் மட்டும் போதும்னு சொல்லிட்டு குரான்ல 2 வசனம் நீக்க சொல்லியாச்சு. அப்ப இப்படியே தொடர்ந்து போவதை நீங்கள் பார்வையாளர்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டே இருங்க. எப்படி எல்லாம் பரண்டு போறாங்க. ஃப்ராட் ஃபோர்ஜரின்னு சொன்னாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய குரான்ல அங்க 7 கீழே போட்டிருக்காங்க. அங்க மட்டும் அது சவுதி குரான் தான் ஒரிஜினல். நீங்க எங்க இருந்து கண்டுபிடிச்சேன்னு அதுல நம்பர் 1 போட்டிருக்காங்க. இது நான் தப்பு ரைட்டுன்னு சொல்ல. சவுதி குரான்ல இருக்கிறது தான் சரி. இந்தியாவில் குரான்ல இருக்கக்கூடிய தப்பு ஃபோர்ஜரி செஞ்சிருக்காங்க, ஃப்ராட் பண்ணிருக்காங்கன்னா எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? அல்லாஹ் உங்கள்ட்ட வகை வேறு இறக்குனானா இந்தியாவில் குரான்ல இருக்கக்கூடிய தப்பு நம்பர் போட்டது தப்பு. அது அல்லாஹ் தஆலா இதுக்கு ஒரு நம்பரை போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறானா? யாரு சொன்னா? இதுல 2 ஒரு இதுல இங்க போறீங்க, இன்னொரு போனா அங்க போறீங்க. இப்படி மாறி மாறி என்ன செஞ்சுக்கிறாங்க போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா எல்லாமே குரான்ல கட்டமைப்பு அமையாது எதுதான் இருக்குன்னு கேட்டாங்க. அதுல குரான்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அல்பால் குரான் எடுத்து காட்டினாங்க. குரான்ங்கிற அந்த வார்த்தை அதுல எத்தனை தடவை வந்திருக்குன்னு சொன்னா 58 தடவை வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு குரான் இந்த ஒண்ணு சொல்லிடுறோம் 10 தடவை குரான் வந்திருக்கு. குரான் 2 தடவை வந்திருக்கு. இது அத்தனையும் கூட்டி நீங்க வகுத்து பார்த்தால் 19 வகுப்படாது. உண்மையிலேயே குரான் சரியா இருக்கா 19 குரானாவது வகுப்படணுமா இல்லையா? இல்ல. இதே மாதிரி நிறைய சொல்லி அடுத்து அவர் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செஞ்சாரு, நம்ம தான் ஆரம்பிப்போம் ஏதாவது சொல்லுவார், கிண்டல் பண்றேன்னு. அவர் சரியான காமெடி சொன்னாரு. அப்புறம் முதல்ல சொன்னா முதல் அமர்வுல சரியான காமெடி. ஆனா உண்மையிலே பார்த்தா அங்கதான் ஒரே காமெடியா கிடக்கு. என்னன்னா இந்த ஒரு ரொம்ப வேடிக்கை. அது விளக்க வேண்டிய சிம்பிளா சொல்லிடுறேன். சூரத்துல் ஃபாத்திஹா 19 ஒட்டுதாமா இது. அல்ஹம்துலில்லாஹ் 19 என்னது ஒட்டு 19 ஒட்டுது. ஆகவே 19 குள்ளல்ல வைப்பா ஒட்ட மாட்டேங்குது. 19 ஒட்டலையா குறவுடு. யாசின் சூரா 50-60 ஒட்டுது. சூரத்துல் 19 2 ஒட்டுது. ஆகவே 19 சரியில்லை. என்ன சொல்றாங்கன்னு தெரியல. இது சொல்லு நீங்க. ரசூல்மார்கள் என்றால் இறை தூதர்கள் என்றால் கேலிதான் செய்வார்கள், கிண்டல் தான் செய்வார்கள். ரசூல்மார்களை நபிமார்களை கேலி செய்வாங்க, கிண்டல் செய்வாங்க. வாசம் தான். கிண்டல் செய்யப்படுறவன் கேலி செய்யப்படுறவன் ரசூல் கிடையாது. அப்படின்னா செந்தில் கவனம் பண்ணினா ரசூல் சொல்லிட்டாங்க. ஒரு பேசும்போது ஒன்ன சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா சவுதி குரானையும் அந்த இந்தியா குரான் இந்தியாவில் பிரிண்ட் ஆனது சவுதியில் பிரிண்ட் ஆனதுன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. அதுல நம்பர் போடல, இதுல நம்பர் போட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி யார் அனுமதி கொடுத்தது? இப்படி பிரிச்சது யாரு? உங்களுக்கு யாருங்க அனுமதி கொடுத்தது? இந்த வாதம் சரியாயா? சரின்னா 2 ஆயத்தை தூக்குனது உங்களுக்கு யாரையா அனுமதி கொடுத்தது? 2 ஆயத்தை தூக்குனீங்க. அவன் ஒரு ஆயத்து நம்பர் போட்டிருக்கான். போடாம மனுஷன் தான் செஞ்சது. சவுதியில செஞ்சது மனுஷன் தான், இந்தியாவில் செஞ்சது மனுஷன் தான். நம்பர் போட்டது நம்பரை தான் நான் சொல்றேன். நம்பர் போட்டது மனுஷன் போட்டிருக்கிறான். நம்ம என்ன கேட்கிறோம்னா இந்த இத வந்துகிட்டு நீங்க பெருசு நினைக்கிறீங்கல்ல, சரி ரைட் ஏத்துக்கிடுவோம். இது பெருசு நீங்க நினைச்சீங்கன்னா 2 ஆயத்தை தீட்டு ஓடிட்டீங்களே, அதை விட கொடுமை இல்லையா? இது குஃபர்ல ஒண்டி விடாதா இது? சரி அடுத்து உங்க கணக்குல ஒரு தமாசு. உங்க கணக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 19 வகுப்படணும், 19 நிக்கணும். அதுக்காக என்ன செய்வாங்க தெரியுமா? ரொம்ப வித்தியாசம். அந்த டோட்டல் இருக்குல்ல 6346 இருக்குதுல்ல, 6346 இது 19 கொண்டு வரணும். மூளையெல்லாம் கசக்கி எப்படி கொண்டு வரதுன்னு பாருங்களேன். 6 எழுது கிளக்கில 6 பிளஸ் 3 பிளஸ் 4
பிளஸ் 6 மொத்தம் எத்தனை ஆச்சு? இப்படி கூட்டணுமா? இப்படி கூட்டணுமாங்க? நான் வேணா ஒண்ணு செய்யறேன். எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தர சொல்லுங்க. நாளை 1 லட்சம் ரூபாய் தர சொல்லுங்க. இவங்க போட்ட இதே கணக்குல நான் கேட்பேன். ஆனா அவங்க எதுவும் வருத்தப்படக்கூடாது. 1 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, 1 லட்சம் ரூபாய் சரிதானே? 1 லட்சம் ரூபாய் இருக்குல்லங்க, 1 லட்சம் ரூபாய் அங்க தரட்டும். நான் டோட்டல் போட்ட என்ன செய்வேன் தெரியுமா? 1 ரூபாய் நான் திரும்ப தருவேன். 1 லட்சம் ரூபாய் நீங்க தந்தீங்கன்னா கணக்கு கரெக்டா இருக்கணும். 1 லட்சம் ரூபாய் நான் உங்கள்கிட்ட வாங்குவேன். இப்படி டோட்டல் போடுவேன். எப்படி டோட்டல் போடுவேன்? 1 பிளஸ் 0 பிளஸ் 0 பிளஸ் 0 பிளஸ் 0 போட்டு டோட்டல் என்ன செய்வேன் தெரியுமா? 1 தானே வரும். 1 தானே வரும். 1 லட்சம் ரூபாய் கடன். அவங்க உண்மையிலே அந்த 19 கரெக்டா இருந்தா எனக்கு இப்ப 1 லட்சம் ரூபாய் தரட்டும். 1 லட்சம் ரூபாய் வச்சு நீங்க எப்படி கணக்கு போட்டீங்களோ இந்த கணக்கு நீங்க உண்மைன்னு தானே வாதம் பண்ணணும். உண்மைதானே, சத்தியம் தானே. அதே கணக்க இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு நானும் போடுறேன். 1 ரூபாய் தான் திரும்ப தருவேன். இப்பவே 1 ரூபாய் அட்வான்ஸா எடுத்து வச்சிடறேன். அட்வான்ஸா 1 ரூபாய் இப்ப நான் எடுத்து வச்சிடறேன். 1 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். கணக்கு சரியா இருக்கணும். கணக்கு நீங்க வந்து என்ன அற்புதம் நீங்க சொல்றீங்கல்ல, கட்டமைப்புன்னு சொல்றீங்கல்ல, இப்படி கணக்கு போட்டா வருதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த வாதத்தில் உண்மை என்றால் அது சரி என்றால் நாங்க அதான் கேட்கிறோம். அந்த வாதம் சரின்னு சொன்னா நீங்க 1 லட்சத்தை வாங்கிக்கிட்டு ஏண்ட மட்டும் இல்ல, உங்க கடைக்கு ஒரு ஆள் வராரு, எவ்வளவு வராரு? 10,000 ஒன்று தராரு. திரும்ப நாளைக்கு அவர் 10,000 கேட்டா, சே 10,000 வேணா தர மாட்டோம், நீ 10,000 வேண்டாம் வாங்கியிருக்குப்படி, இப்படி கூட்டி பாருடி 1 தாண்டே வரும் கேளுங்க. நாளைக்கு அப்படி செல்லுங்களேன். 10,000 நீங்க ஒரு ஆட்டை கொடுத்துட்டு திரும்ப வாங்கும்போது என்ன செய்யும் தெரியுமா? 1 ரூபா தான். ஏன்னா நாங்க வந்து 19ல இருக்கிறோம். எவ்வளவு அற்புதமான கண்டுபிடிப்பு தெரியுமா? எவ்வளவு அற்புதமான மூளையெல்லாம் கசக்கணுமா இதுக்கு? இந்த கிறுக்குத்தனமான கணக்குக்கு மூளையை கசக்கணுமா? என் புள்ள 1 வயசு புள்ள சொல்லிட்டு போயிடும் இது கிறுக்குன்ட்டு. அவ்வளவு லூசுத்தனமான ஒண்ணு. அதுக்காண்டி சொல்ல வரேன். அப்ப இத மாதிரி அவங்க வந்து செய்யறதா இருந்தா இது அவங்க வாதம் கரெக்டா இருந்தா தான். இது தப்புன்னா வாதம் தப்பு தான். அவங்க எல்லா கணக்கும் எப்படி கூட்டணும் இல்லங்க, இந்த கணக்கு மட்டும், அதாவது இந்த கணக்கு மட்டும் நான் சொல்லல, இத மாதிரி அவங்க சரின்னு சொன்னா எல்லா கணக்கையும் இத மாதிரி அவங்க ஏத்துக்கணும். அதுக்காண்டி இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறேன். அப்புறம் அவங்க முதல்ல பேசும்போது சொன்னாங்க, வழக்கத்தில் உள்ள குரான் நம்ம எல்லாரும் சாதாரண புழங்கி கொண்டு இருக்கமே அந்த குரான் நாங்க. அப்புறம் தூக்கிட்டு வந்து இவ்வளவு பெருசா தூக்கிட்டாங்க. இதை யாராவது வழக்கத்துல பாத்திருக்கீங்களா? இவ்வளவு பெரிய குரான் தூக்கிட்டு வந்து காட்டி, அதுவும் மேல சேர் சபர் இருக்காது அப்படின்னாங்க. யாராவது நம்ம உலகமா இதான் வழக்கத்தில் உள்ளதா சொல்லிட்டு சவுதி குரான், சவுதியில கூட இதான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு முன்னாடி காட்டிக்கிட்டாங்க. சவுதி குரான்ல இருக்கு கரெக்ட் தான். நம்மகிட்ட இருக்க மத்த குரான் வழக்கத்தில் இருக்குது முதல்ல சொன்னாங்கல்ல, இப்ப வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. வழக்கத்தில் இருக்க குரான் சாதாரணமா புழங்கக்கூடிய குரான் சொல்லிட்டு போயிட்டு இப்ப சவுதி குரான் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப சவுதி குரான் தான் ஆதாரபூர்வமான குரான்ங்கிற மாதிரி சொல்றாங்க. அது பின்னால பாப்போம் சார், இதே வாதத்திலேயே நிக்கிறாங்களான்னு பிறகு பார்ப்போம் சார். கொடுத்துருங்க. இப்ப ஆக மொத்தத்துல நம்ம வந்து முதல்ல ஒண்ணு கேட்டோம், இந்த பதில் அவங்கள்ட்ட இருந்து வரணும், இதுல என்னென்ன குளறுபடி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு உங்களை காட்டுறதுக்காகவே முதல் வகைன்னு சொன்னி இல்லப்பா அதுல காட்டு அப்படின்னு கேட்டோம். இந்த இத்தனை குளறுபடி இருக்குது. முதல்ல ஒரு கணக்கு, குரான்ல ஒரு கணக்கு, புக்ல ஒரு கணக்கு, புக்ல பழைய கணக்கு ஒண்ணு, புது கணக்கு ஒண்ணு, ஏண்டா வித்தியாசம்டா இது ஒண்ணு, அந்த கணக்கு தப்பா இருக்கேன்டா, இதுல இந்த வழக்கத்தில் உள்ள பிரதி கிடையாது, சவுதி பிரதியோ நிக்கட்டும். அதுக்கு பிறகு சவுதி பிரதியில இருந்து வெளியே வர்றத பிறகு பார்ப்போம். அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சற்று முன்பாக நீங்கள் குர்ஆனை ஆய்வு செய்து பாருங்கள், குர்ஆன் அனைத்துமே 19 கட்டமைப்பில் இருக்கிறது, அதை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் என்றெல்லாம் அதாவது விவாதத்தை எடுத்து வைத்தார்கள். அதனால் கேட்கின்றேன், நானும் ஆய்வு செஞ்சு பார்த்தேன். நீங்க எழுதின புக்கில், உங்க தலைவர் எழுதின புக்கில், அப்ப இந்த கணக்கை போட்டிருக்காப்ல. இது வந்து 397வது பக்கத்துல இருக்கு, டேபிள் நம்பர் 28 இப்படி போட்டிருக்காப்ல. இத கூட்டி பார்த்தா எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. எப்படி விட வந்துச்சு, எப்படி கூட்டியிருக்காரு, என்ன புரியல, அது சொல்லுங்க எனக்கு. அப்புறம் பேஜ் நம்பர் 397 டேபிள் நம்பர் 28 அது போட்டிருக்காரு. அது புரியலையா, அது என்னன்னு நீங்க காட்டுங்க. அப்புறம் அந்த வயதுல வேணா கூட நீங்க போட்டு காட்டிக்கலாம். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, இந்த 2 வசனம் சேர்த்து விட்டதாக சொன்னார்கள். சேர்த்து விட்டதுங்கிற ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூறாவில் பிஸ்மில்லா இல்லாம இருக்கலாம். பிஸ்மில்லா இல்லாம இருக்கிறது அல்லாஹ் தெரிஞ்சுதான் பிஸ்மில்லாவை எடுத்துட்டானா. எடுத்துட்டா என்ன அர்த்தம்னா, பிஸ்மில்லா இல்லாம இருக்கிறது இந்த குர்ஆன்ல 2 தடவை சேர்க்க போறாங்கன்னு. சரி நீக்கிட்டே இல்ல, இப்ப பிஸ்மில்லா வந்துடணும்ல, இப்ப ஏன் பிஸ்மில்லா போடல? பிஸ்மில்லா போட்டு நீ அந்த எண்ணிக்கை வராது. இப்பதான் 2 ஆயத்து சேர்க்க போறாங்கன்னு சொல்லி தானே பிஸ்மில்லா எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க
இப்ப நீக்கிட்டீல 2000 நீக்கிட்ட பிறகு இப்ப கரெக்டான சூறா தானே இருக்குது. இப்ப பிஸ்மில்லா வரணும் இல்ல, இப்ப ஏன் பிஸ்மில்லா இல்லாம இருக்குது? அப்ப இன்னும் 2000 சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். இப்ப இன்னும் 2000 நீக்கணுமா? இப்படி 2000 நீக்கிட்டு ஒரு 2 நீக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்பவும் பிஸ்மில்லா வராது. கடைசியில அது ஒரு 1000 கூட இல்லாம முடிக்க வேண்டியதுதான். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அதாவது ஒரு அற்புதமான ஒரு கணக்கு போட்டாரு. 6 + 3 + 4 + 6 = 19. சரி, உண்மை என்ன? தேங்க்ஸ், கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு தேங்க்ஸ். ஆனா 6346ங்கிறது 19ஆல டிவைட் ஆகாதா? 319 × 334 பாருங்க. நீங்க சொன்னீங்க இப்படி போன அதுல 1 லட்ச ரூபா கணக்காது. அல்லாப்பா, அதாவது 1 லட்ச ரூபா கணக்கு, 1 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபா போட்டு சரி இன்ஷால்லா அது பின்னாடி அவர் சொல்லுவாரு. சரி, அப்புறமா என்ன சொன்னாரு? இந்த இடத்துல 2 வசனம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஆதாரம் தரோம். அல்லாஹ்வோட கொண்டு இந்த 19ங்கிற ஆதாரம் ஏகப்பட்ட ஆதாரம். ஒரு அலிஃப் முத கொண்டு தரோம். இந்த 19ல எப்படி அதை கட்டி வச்சிருக்காரு, எப்படி எல்லாம் பாதுகாக்கிறாரு அப்படிங்கறத அல்லாஹ்வோட கொண்டு நாங்க தரோம். சரியா? இப்ப நம்மளுக்கு இடையில 2 குர்ஆன் இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க 2 வசனத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. அது அல்லாஹ்வோட வசனம் இல்ல, நாங்க நிரூபிப்போம். இந்த குர்ஆன் ஒண்ணு இருக்கு, 2 வசனம் உள்ள இந்த குர்ஆன் இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றாங்க குர்ஆன்ல? இந்த நினைவூட்டலை நாமே இறக்கணும், நாமே பாதுகாப்போம்னு சொல்றாரு. இப்ப அல்லாஹ் பாதுகாத்த குர்ஆன் எது சொல்லுங்க? இதா அதா? அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறாரு? இன்ஷால்லா இப்ப 6346ங்கிறது 19 × 334 அப்படிங்கறத சொல்லியாச்சு. இதுவும் 19 டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிரெடிட் தான் நீங்க சொன்னது 6 + 3 + 4 + 6ங்கிறது. புரியுதா? இந்த சகோதரர் பேசு. அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அதாவது அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு வரைக்கும் நாம் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்றால், முஸ்லிம்களாகிய நாம் அன்றைக்கு முகமது நபியின் வாயில் என்ன குர்ஆன் எப்படி வெளிப்பட்டதோ அவ்வாறே இன்றைக்கு உலகம் முழுவதற்கும் உள்ள அனைத்து குர்ஆனும் அப்படியே ஒரு எழுத்து பெசகாம பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு எழுத்து கூட மாற்றாம வைத்துக் கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது பொதுவான நம்பிக்கையா இருக்குது. ஆனா இப்ப அவங்க ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க. இந்த அற்புதம் பல விஷயங்களை வெளிப்படுத்துது. என்ன விஷயம் வெளிப்படுத்துதுன்னா, குர்ஆன் இந்தியாவில் ஒரு விதமாகவும் சவுதியில ஒரு விதமாகவும் எழுதப்படுது. உதாரணமா இன்சான்ங்கிற வார்த்தைக்கு ஹப்ஸ் வெர்ஷன், வர்ஸ் வெர்ஷன் 2 வச்சிருக்காங்க. அதாவது இப்ப இந்தியா பாகிஸ்தான்ல வெளியிடக்கூடிய ஒரு விதமான குர்ஆன் இருக்குது. சவுதியில ஹப்ஸ் வெர்ஷன் சொல்லக்கூடிய அந்த குர்ஆனும் இருக்குது. இந்த 2 குர்ஆனையும் எடுத்து பாத்தீங்கன்னா தெளிவா ஏராளமான முரண்பாடுகள் இருக்கும், ஏராளமான எழுத்து வித்தியாசங்கள் இருக்கும். உதாரணமா சொல்ல போனா இன்சான் இப்ப முதல் இறங்கின சூரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் இறக்கப்பட்ட வரிசையில அது முதல்ல இருக்குது. 96வது அத்தியாயமாக அதை அல்லாஹ் அமைக்கிறாரு. அதாவது கடைசியில இருந்து பார்த்தா 19வது இடத்துல அதை அமைச்சிருக்கிறாரு. அந்த இக்ரா பிஸ்மி சூராவில் அல்லாஹ் முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறாரு. அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல சரியா 19 எழுத்துக்கள் இருக்கின்றன. பே சீன் மீம் அலிஃப் லாம் லாம் ஹே அலிஃப் லாம் ரே ஹே மீம் நூன் அலிஃப் லாம் ரே ஹே ஏ மீம் சரியாக 19 எழுத்துக்கள் கொண்டிருக்குது. உண்மையிலேயே அரபி இலக்கணப்படி பிஸ்மிங்கிற வார்த்தைக்கு பே அலிஃப் சீன் மீம் வரணும். இல்ல எனக்கு ஷாக் அடிக்குது, வீரமா இருக்கு கை ஷாக் அடிக்குது. பிஸ்மிங்கிறது பே அலிஃப் சீன் மீம் கொண்டு எழுதப்படணும். அதுதான் இலக்கணம், அரபி இலக்கணம். ஆனா அல்லாஹ் இலக்கணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் முதல் வாசகத்தை சரியாக 19 கொண்டு